நான் இப்போது ஒரு அழகிய கிராமத்தின் வயல்வெளியில் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வயல்வெளியை எங்கு சுற்றிலும் பார்த்தாலும் பச்சை பசேல் என்று கண்ணுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றது. அதனை விட இந்த வயல்களின் நடுவே ஆங்காங்கே குளங்கள் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனக்கு முன்னால் கூட ஒரு குளம் தான் இருக்கின்றது. அதனை விட இந்த கிராமத்தின் காவல் தெய்வமான நாகதம்புரான் ஆலயம் கூட இந்த வயல் நிலத்தின் நடுவே தான் இருக்கின்றது. இன்றைய எமது வணக்கம் தாய்நாட்டு நிகழ்ச்சியில் நாகதம்புரான் ஆலயத்தை பற்றியும் அதை சுற்றியுள்ள வயல் நிலப்பரப்பு பற்றியும் பார்க்க போன்றோம். வாருங்கள். நான் கூறிய கிராமம் இதுதான் நிச்சாம கிராமம். இந்த வயல்வெளியை மாதர் வயல் என்று அழைத்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் இந்த வயல்வெளியிலே அதிகமான பெண்கள் தான் வேலை செய்து வந்தார்கள். அதனாலே தான் இந்த வயல்வெளியை மாதர் வயல் என்று அழைத்து வருகிறார்கள். இந்த வயல் நிலப்பரப்பிலே சிறுபோகம் பெரும்போகமாக 2 போக பயிற்சிகள் செய்து வருகிறார்கள். இப்பொழுது பெரும்போக செய்ய வேண்டிய காலம்தான் வந்திருக்கின்றது. ஆனால் இன்னும் மழை பெய்யாத காரணத்தினால் பெரும்போக நெச்சையை இன்னும் ஆரம்பிக்காமலே இருக்கிறார்கள் மக்கள். இப்பொழுது நாங்கள் படப்பிடிப்புக்கு வந்த நேரம் மழை தூறி கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு சில தினங்களில் மழை பெய்யக்கூடும். அதன் பின்னர் இந்த பகுதி மக்கள் தமது பெரும்போக நேர்ச்சையை தொடங்குவார்கள். நான் உங்களுக்கு கூறி இந்த நாகதம்புரான் ஆலயம் தான் எனக்கு பின்னால் தெரிகின்றது. இந்த ஆலயத்துக்கு என்ற ஒரு சிறப்பு இருக்கின்றது. பொதுவாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கதிர்காமம், செல்வச்சன்னதி போன்ற ஆலயங்களில் தான் வாய் கட்டி கப்புறாலை பூசை செய்வார். ஆனால் அது போன்றுதான் இந்த ஆலயத்திலுமே வாய் கட்டி பூசை செய்கிறார்கள். அதனை விட ஆலயங்கள் சொன்னால் வருடந்தோறும் திருவிழாக்கள் நடைபெறும். ஆனால் இந்த ஆலயத்தில் அவ்வாறு திருவிழா நடைபெறுவதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேர பூசை நடைபெறும். அதனை விட வருடத்தில் ஒரு நாள் விளக்கு வைத்து பொங்கல் செய்வார்கள். இந்த ஆலயத்திலே பொங்கல் நடைபெறும் பொழுது இந்த ஆலயத்தில் பூசை செய்யும் பூசகர் அருள்வாக்கு சொல்வார்.
எனக்கு பின்னால் ஒரு பிரம்மாண்டமான மருத மரம் தெரிகின்றது. இந்த மருத மரத்தில் இணைந்துதான் இந்த ஆலயத்தின் தலைவிரிச்சமான புளிய மரம் கூட இருக்கின்றது. அதனை விட இந்த மருத மரத்தில் பெரிய ஒரு பொந்து இருக்கிறது. இதில் பல 100 ஆண்டுகளாக ஒரு தெய்வ பாம்பு வாழ்ந்து வந்தது. அது இந்த ஆலயத்துக்கு வரும் மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்வதில்லை. அவர்கள் கொடுக்கும் பாலை விரும்பி உண்டு இந்த பொந்திலே வாழ்ந்து வந்தது. அதுக்கு வயதாகி இறந்து விட்ட பின்னர் இந்த ஆலயத்திற்கு உள்ளே புதைத்து அதுக்கு ஒரு சமாதி கூட இந்த ஆலயத்துக்குள்ளே கட்டி வைத்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு முன்ன கூறியிருந்தேன் அல்லவா, இந்த வயல் பரப்பிலே 3 குளங்கள் இருக்கின்றன சொல்லி. அதில் ஒன்றுதான் இந்த தம்பிரான் குளம். இந்த ஆலயத்தின் பெயரை வைத்து இந்த குளத்தை தம்பிரான் குளம் என்று சொல்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஆலயம் அமைத்த பின்னர் தான் இந்த குளத்தை அமைத்தார்கள். இந்த ஆலயத்தின் தேவைக்காகவே இந்த குளத்தை அமைத்திருக்கிறார்கள். அதனால் தான் இந்த குளத்தையும் இந்த ஆலயத்தின் பெயரை கொண்டே தம்பிரான் குளம் என்று அழைத்து வருகிறார்கள். இந்த குளத்தை பார்க்கும்போது மிகவும் அழகாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் தாமரை கொடிகள் பறந்திருக்கின்றன. தம்புரான் ஆலய குளத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். ஒளிப்பதிவாளர் புவியுடன் இணைந்து உங்கள் கலை. நாகதம்பிரான் ஆலயத்தையும் அதை சுற்றியுள்ள வயல் நிலப்பரப்புகளையும் பார்த்து ரசித்து வணக்கம் நாடு எங்களுடன் என்றும் இணைந்திருங்க. தினம்தோறும் உங்களுடைய கண்களுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கும் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக நேர்கள் அனைவரையும் குக்கிராமமாக இருக்கின்ற மீனவ குடியிருப்புக்கு தான் அழைத்து கொண்டு செல்ல போகின்றோம். நான் இப்போது எங்கே நடந்து வந்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா? ஒரு கடலின் நடுவிலே இருக்கின்ற மண் திட்டியின் மேல் தான் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த கடலினுடைய பெயர் என்ன தெரியுமா? இதுதான் கச்சாய் கடல். சாவகச்சேரிக்கு அருகிலே தான் இந்த கச்சாய் கடல் அமைந்திருக்கிறது. இந்த கடலின் நடுவிலே இருக்கின்ற மண் திட்டியை தான் நேர்கள் எனக்கு பின்னாலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கச்சாய் கடலை சூழ இந்த கடல் எண்ணெயை நம்பி வாழ்கின்ற மக்கள் குடியிருப்புகள் பல இருக்கின்றன. இன்று எமது வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த போதிக்காக நேர்கள் அனைவரையும் மீனவ குடியிருப்பாக இருக்கின்ற கோயில் குடியிருப்பு கிராமத்துக்கு தான் அழைத்து கொண்டு செல்ல போன்றோம். நேர்களே, இந்த கடலிலிருந்து கிராமத்தை நோக்கி புறப்படுவோமா? வாருங்கள், வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்குள் செல்லலாம்.
இப்போது கோயில் குடியிருப்பாக இருக்கின்ற இந்த மீனவ கிராமம் ஒரு காலத்திலே பொட்டல் வழியாகத்தான் இருந்தது. பொட்டல் வழியாக இருந்த இந்த இடம் எப்படி கிராமமாக மாறியது? இப்போது வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற கிராமமாகவே கச்சாய் பகுதியிலே இந்த கோயில் குடியிருப்பு கிராமம் இருக்கிறது. பல குடும்பங்கள் இந்த கடலை நம்பி இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்திலே கோயில் குடியிருப்பு என்று அழைக்கப்பட்ட இந்த கிராமத்துக்கு எவ்வாறு பேர் வந்தது தெரியுமா? அதற்கும் ஒரு பெரிய கதை இருக்கிறது. இந்த கிராமம் தோன்ற முதலே இந்த இடத்திலே ஒரு முருகன் ஆலயம் தோன்றிவிட்டது. இவற்றையெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்து கொண்டே செல்லலாம். கச்சாய் கடல் எண்ணெயின் தாளாட்டிலே உறங்கி கிடக்கின்றன இந்த அழகிய மீனவ கிராமங்கள். அதில் ஒன்றுதான் இந்த கோயில் குடியிருப்பு கிராமம். இந்த கிராமத்து மக்களினுடைய தொழில் என்னவாக இருக்கும் என்று யோசிக்கிறீர்கள்? கடற்கரைக்கு அண்மையில் இந்த கிராமம் அமைந்திருப்பதால் இந்த மக்களினுடைய பிரதான தொழிலாக மீன்பிடி தொழில் தான் இருக்கிறது. இந்த கடலிலே இரவு பகல் போராடி மீன்களை பிடித்து கொண்டு வந்து இந்த கடலுக்கு அண்மையிலே வந்து பல சிறிய வாடிகள் இருக்கின்றன. அந்த வாடியிலே வைத்து விற்பனை செய்து அதைவிட எஞ்சிய மீன்களை கொண்டு போய் சாவகச்சேரி பிரதான சந்தையிலும் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக நடாத்தி வருகிறார்கள். மண்ணை நம்பி உழுது வச்சு மழையை நம்பி விதை விதைச்சு என்று சொல்வார்கள். ஆனால் இந்த கோயில் குடியிருப்பு கிராமத்து மக்கள் மண்ணை நம்பி உழுது வைக்கவும் இல்லை, மழையை நம்பி விதை விதைக்கவும் இல்லை. இந்த கச்சாய் கடல் எண்ணெயை நம்பித்தான் தங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்போது அதிகாலை வேளையிலே இந்த கடலுடன் போராடி அதிகமான நண்டுகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் இந்த மீனவ பெருங்குடி மகனை கழித்து பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எத்தனை மணிக்கெல்லாம் கடலுக்கு போட்டீங்க? நான் ஒரு 2 மணிக்கு. அதிகாலை 2 மணிக்கே போயிட்டீங்க? இல்ல, பின்னேற நேற்று பின்னேரமே வந்துட்டீங்க. அப்ப கூட இந்த கடலை என்ன பிடி வர்றது? கொய், திராளி, நண்டு, அப்படியான மீன், பாலை மீன். சரி, எந்த சந்தையை கொண்டே கொடுப்பீங்க? சாவச்சேரி, யாழ்ப்பாணம், கொழும்பு. கொழும்பு வியாபாரிகள் வந்து எடுக்கிறவியல். சரி சரி. இப்ப நண்டெல்லாம் அப்புறப்படுத்தி வந்துருக்கிறீங்க. இன்றைய கூட நண்டு அப்படிப்பட்டது? ஆமாம். நான் உங்களுக்கு கூறியிருந்தேன் அல்லவா, இந்த கோயில் குடியிருப்பு கிராமம் தோன்ற முதலே இந்த இடத்துல ஒரு முருகன் ஆலயம் தோன்றிவிட்டதுன்னு சொல்லி. அந்த ஆலயத்தை தான் நீங்கள் இப்போது எனக்கு பின்னாலே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆலயம் தான் ஸ்ரீ முருகமூர்த்தி ஆலயம். இந்த ஆலயம் இந்த கிராமம் தோன்ற முதலே இந்த இடத்திலே தோன்றிவிட்டது. ஒரு சிறிய ஆலயமாகத்தான் இருந்தது. சிறிய ஆலயமாக இருக்கும்போது இந்த இடம் ஒரே பொட்டல் வழியாக இருந்தது. அதன் பிறகு வேறு வேறு இடங்களில் இருந்து வந்த மக்கள் இங்கே குடியேற தொடங்கினார்கள். இந்த ஆலயம் சிறிய ஆலயமாக இருந்த போது இங்கே அதிகளவான குடியிருப்புகள் வந்ததன் காரணமாகத்தான் இந்த கிராமத்திற்கு கோயில் குடியிருப்பு கிராமம் என்று பெயர் வந்திருக்கிறது. நான் இப்போது கச்சாய் வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வீதிக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் தான் இந்த கோயில் குடியிருப்பு கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்திலே ஆரம்பத்திலே குறைந்தளவான குடும்பங்கள் தான் இருந்தன. ஆனால் இப்பொழுது அதிகளவான குடும்பங்கள் வாழ்கின்ற ஒரு மீனவ கிராமமாக இந்த கோயில் குடியிருப்பு கிராமம் இருக்கிறது. அதைவிட நான் உங்களுக்கு கூறியிருந்தேன் அல்லவா, முருகமூர்த்தி ஆலயம் தோன்றின பிறகுதான் இந்த கோயில் குடியிருப்பு கிராமம் தோன்றினான்னு சொல்லி. இதன் காரணமாக ஆரம்பத்திலே இந்து சமய மக்கள் தான் இங்கே அதிகளவாக வசித்தார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல இங்கே இப்பொழுது மீனவ தொழில் செய்கின்ற கிறிஸ்தவ மக்கள் தான் அதிகளவாக வசிக்கிறார்கள்.
நேர்களுக்கு கூற வேண்டும் என்னவென்று சொன்னால் தற்காலத்திலே பாரம்பரிய கலைகளை பேணுவது மிகவும் அரிதான ஒரு விடயமாகவே இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்திலே இந்த கோயில் குடியிருப்பு கிராமத்தை பொறுத்தவரையிலே வேறு வேறு இடங்களில் வசித்த மக்கள் இங்கே குடியேறியதன் காரணமாக அந்த மக்களில் ஒரு பகுதியினர் வந்து சிந்து நடை கூத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கிறார்கள். இதனால் முருகமூர்த்தி ஆலயத்திலே திருவிழா தொடங்கிவிட்டாலே ஆங்காங்கே மேடைகள் அமைத்து சிந்து நடை கூத்து மூலம் மக்களுக்கு பல்வேறு அறிவு புகட்டியதாகவும் அந்த காலத்திலே சிந்து நடை கூத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த கோயில் குடியிருப்பு கிராமத்திலே வசித்ததாகவும் இந்த ஊரை சேர்ந்த மக்கள் எங்களிடம் தெரிவித்திருந்தார்கள். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த போதிக்காக கச்சாய் கோயில் குடியிருப்பு கிராமத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் புவியுடன் ஷர்மி. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.